ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மாலத்தீவில் இன்று அந்நாட்டின் துணை அதிபர் திரு உசைன் முகமது லத்தீஃபை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். சந்திப்பின் போது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் உள்ளிட்ட இரு நாடுகளின் மூத்த அதிகாரிகளுடன் இருந்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்றிரவு தமிழகம் வருகிறார். தூத்துக்குடியில் 4800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் புதிய திட்டங்களை திறந்து வைக்க உள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி லடாக்கில் உள்ள டிராஸில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மான்சுக் மாண்வியா கலந்து கொண்டு கார்கில் போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். நாடு முழுவதும் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்கள் மற்றும் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் 10,18,00,000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ் மொழியின் சிறப்பையும் கலாச்சார பெருமையும் பிரதமர் உலகெங்கும் ஓங்கி ஒலித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சோழர்களின் வரலாற்றையும் கலை பாரம்பரியத்தையும் உலகிற்கு பறைசாற்றும் முயற்சியை மத்திய அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற கார்கில் வெற்றி தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள், அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டு கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். வில்லியனூர் துணை மின் நிலையத்தில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் வரும் திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வில்லியனூர், ஆரியபாளையம், கோட்டைமேடு, சேந்தநத்தம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.